உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பெயர்ச்சியே வர்றாங்க. ஜூலை 28 25வது வருஷம் பெயர்ச்சியாகி செப்டம்பர் 13, 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 47 நாட்கள். இந்த 47 நாட்களில் எந்த விதமான பலனை துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கவிருக்கிறார், இதை பற்றி தான் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக பார்க்குறோம். நேயர்களே, நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள் போட்டுருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பதிவையும் பார்த்துட்ருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு பலனும் கேட்குறீங்க, அந்த பலனும் சொல்லிகிட்ருக்கிற உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். இப்போ இந்த துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆயிருக்கிறாங்க. இந்த துலாம் ராசிக்காகப்பட்டது 7ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இதனால் என்ன ஆகும்? உங்களுக்கு விரயங்கள் ஜாஸ்தி ஆகும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க இல்லையா, ஏதாவது ரூபத்தில் தேவை இல்லாமல் ஒரு நஷ்டத்தை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. அப்போ நீங்கள் எங்கேயுமே ஜாஸ்தியாக பேச வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாத நபர் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் பண வட்டி அதிகமாக கொடுக்குறேன், இல்லை சீட்டு போடுங்க, இது மாதிரி ஏதாவது இந்த டயத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தெரியாத நபர்னால ஏமாற்றப்படுவீர்கள். இந்த பீரியடில் நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்டையே ஏமாந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால துலாம் ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல கொஞ்சம் பத்திரமா இருங்க. இது போக அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம், அதாவது உங்களுடைய துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தையே பார்க்குறாங்க, 8ஆம் பார்வையாக. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அப்போ அந்த கலஸ்தரஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது விரயம், தொடர்புகளால் விரயம், பழகிறவங்களால் விரயம், நீங்கள் கூட்டாளிகளால் விரயம், நம்ம பார்ட்னர் சேர்ந்து யாரு கூட பிஸ்னஸ் பண்ணாலும் விரயம்தான். ஏன்னா அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, அதே செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு மனைவியால் யோகம். அப்போ அந்த மனைவியுடைய அனுகிரகம் இப்போ இந்த பீரியட்ல மனைவி சொல்ல கேளுங்க, அவங்களோடு சேர்ந்து முடிவெடுங்க, அவங்களோடு சேர்ந்து ஒரு காரியத்தை முடிவு பண்ணுங்க. இப்படி 70% பேருக்கு மனைவியால் யோகம். இன்னும் 30% பேர் ஆகப்பட்டது மனைவியை கண்டாலே ஆகாது, மனைவி எரிச்சலா இருக்கும், மனைவி துரோகியா இருப்பாங்க, மனைவி மேல நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு மனைவியும் நடந்துட்டு இருப்பாங்க. இது அப்படி இருக்கட்டும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்கள் திருமணம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இப்ப செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல பார்க்கிறார் இல்லையா உங்களுக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு கணவரால் யோகம். அப்ப அந்த கணவரை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இப்போ இந்த பீரியட்ல
பெண்களுக்கு ஒரு அற்புதமான டைம், ஒரு ஆதாயமான டைம், நல்ல கணவர் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. சார் அப்ப கல்யாணம் ஆறவங்களுக்கு தான் நல்லா இருக்குமா? கல்யாணம் ஆன எங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்க கேட்கறது எனக்கு புரியுது. உங்களுக்கும் கணவரால் வசந்தம், அது போக கணவரால் நன்மை, கணவர் உங்க சொல்லையும் கேட்பாரு. உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரெஸ்ஸோ, வெள்ளியோ, கோல்டோ, டைமண்டோ ஏதாவது கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார். அப்போ உங்களுக்குள்ளேயும் நல்ல வசந்தம், நல்ல சந்தோஷம் ஏற்படும். அப்போ இதனால் வரைக்கும் பிரிந்தவர்களும் இந்த பீரியட்ல சேருவதற்குண்டான டைம் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அந்த சனி பகவான் வக்கரமாயிட்டார். அப்படி வக்கரமாகி செவ்வாயை பார்க்கிறார். எப்பவுமே சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டால் போர்க்களம், விபரீதம், சண்டை சச்சரவு, ஜெயில், கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, இது மாதிரி நிறைய விபரீதங்கள் நடந்திருக்குது. ஆனால் இந்த பீரியட்ல சனி வக்கர கதியிலிருந்து செவ்வாயை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த பீரியடு உங்களுக்கு ஒரு ராஜயோகமாக மாறப்போகிறது. அப்போ அந்த செவ்வாய், அந்த சனி பார்வையாகப்பட்டது உங்களுக்கு யோகமா மாறிடும். அப்போ அந்த செவ்வாயை சனி பார்க்கறதுனால, துலாம் ராசியை குரு பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஏதாவது பூமி வாங்குவீங்க, ஏதாவது வீடு கட்டுவீங்க, இல்லை கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, ஏதாவது கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்குவீங்க. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். அப்போ உங்களுடைய முயற்சிக்கு ஒரு அருமையான, ஒரு அட்டகாசமான பலன் இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்குது. அது போக இந்த துலாம் ராசி பிறந்த பெண்களுக்கு கணவரால் எந்த சங்கடங்களோ சலிப்புகளோ இருந்தாலும் தீரும். அதே சமயத்தில் துலாம் ராசியில் பிறந்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் டென்ஷன், ப்ரெஷர், குழப்பங்கள் இருக்குது, இது எல்லாமே தீரும். அந்த வேலையில் உங்களுக்கு அடுத்தவங்கனால ப்ரெஷர் இருக்குது, டார்ச்சர் இருக்குது, உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, அதற்கு எல்லாமே ஒரு சரியான முடிவெடுப்பீங்க. உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம்தான். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இதில் இருக்குது, தாராளமாக அதை எடுத்துக்கோங்க. அது போக உங்களுக்கு சொந்த பந்தங்களால் இந்த பீரியட்ல பிரச்சனை தான். அவங்கள தயவு செய்து இந்த பீரியட்லையுமே நம்பாதீங்க. இந்த பீரியட்ல நம்பினாலும் அவர்களால் துரோகம் சந்திப்பீர்கள். அவங்களால ஏதாவது ஏமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக பார்த்து நடந்துக்கோங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நான் நல்ல பலனே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன பலன்களில் ஒரு 60% 70% பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன நேரத்தில் திருமணமும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சிலர் 30% பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன செய்யறது? உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.